first Mitra, Kirtana. Hello, Mitra, Kirtana, Nandana. First activity கொடுத்திருக்காங்க, predecessor, duration, costலாம் கொடுத்திருக்காங்க. சரியா? Project with the following data is to be implemented. இந்த கொடுத்திருக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்த டியூரேஷன் அதெல்லாம் வந்து நான் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ அதுக்கான நெட்வொர்க்கும் கிரிட்டிக்கல் பாத்தும் வந்து இது பண்ணுங்க அப்படின்றாங்க. வாட் இஸ் த மினிமம் டியூரேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட்? கேன் சார்ட் நீங்க ஆல்ரெடி போட்டீங்க. சரியா? நான் இப்போ இது சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஏபிசிடி எழுதிக்கோங்க. சரியா? அடுத்தது 2 4 1 2 3 2 அது டியூரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ ஆக்டிவிட்டிக்கு 2 நாள் ஆகிறது, பி ஆக்டிவிட்டிக்கு 4 நாள் ஆகிறது, சி ஆக்டிவிட்டிக்கு ஏ ஆக்டிவி முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 நாள் ஆகிறது. அதானே மீனிங்? கரெக்டா? மீனிங் புரியுறதா இதுக்கு? சி ஆக்டிவிட்டிக்கு ஏ ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனே 1 நாள் ஆகிறது, டி ஆக்டிவிட்டி பி ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனே 2 நாள் ஆகிறது. இங்கே கொஞ்சம் இது பண்ணுங்களா? இல்லை, எனக்கு ஃபேன் மட்டும் வச்சிருங்க. டி ஆக்டிவிட்டிக்கு முடிஞ்ச உடனே தான் பி ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனே டி ஆக்டிவ் ஆரம்பிச்சா 2 நாள் ஆகிறது. இ ஆக்டிவிட்டிக்கு ஏ ஆக்டிவிட்டி முடிஞ்சு பி ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இ ஆக்டிவிட்டி எடுக்க முடியும். அதுக்கு 3 நாள் ஆகிறது. எஃப் ஆக்டிவிட்டிக்கு இ ஆக்டிவிட்டி முடிஞ்சாதான் எஃப் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு 2 நாள் ஆகுது. இதுதான் இதோட மீனிங். சரியா? இப்போ ஒன்னொன்னா பாருங்க கண்ணா. இது போட்டுட்டோமா? ஃபர்ஸ்ட் இப்போ இது ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட். கரெக்டா? ஏவும் பியும் இண்டிபெண்டன்ட். ஸோ இஎஸ் இஎஃப் அதெல்லாம் என்னன்னு சொல்றேன் நான். எக்ஸ்பெக்டட் ஸ்டார்ட் டைம். இதோட எக்ஸ்பெக்டட் ஸ்டார்ட் டைம் வந்து இங்க இதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. இது ப்ரெடிசஸர் ஒண்ணுமே கிடையாது. 0 0. ஓகேவா? இப்போ இதோடது வந்து ஏயோடது பாத்தீங்கன்னா இ- ஆ சாரி, ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம்டா. ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது 0, இது 0. இங்க எவ்வளவு டியூரேஷன் இருக்கு? ஏக்கு 2. கரெக்டா? அப்பனா ஸோ எக்ஸ்பெக்டட் ஸ்டார்ட் டைம் வந்து 0, டியூரேஷன் 2. அப்போ 0 + 2 2. இது மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்றேன்டா. நான் இந்த எக்ஸ்பெக்டட் ஸ்டார்ட் இருக்குல்ல, இது மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்றேன். 2. சரியா? இங்க இந்த இங்க பார்த்தோம்னா 0 + 4 4. சரியா? ஸோ 0 + 4 4. அடுத்தது இந்த 2 வந்து எப்படி டிராவல் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஏவோட கம்ப்ளீஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சி ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ ஏவோட கம்ப்ளீஷன் முடிஞ்ச உடனே சி ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ சியோடது பாத்தீங்க அப்படின்னா பியோட ஒரே நிமிஷம்டா. ஆக்டிவிட்டி 1 to 2 அதோட டியூரேஷன் எவ்வளோ? 2 டேஸ். சாரி, 2 மந்த்ஸ். ஆக்டிவிட்டி 1 to 3 ஓடது வந்து 2 மந்த்ஸ். 1 to 4 வந்து 1 மந்த். இது இண்டிகேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட்டை நம்ம இப்போ பார்க்க போறோம்.
earliest start எப்படி பண்ணலாம்? இதுக்கு 2க்கு எவ்வளோன்னா 0 plus 2 2. ஓகேவா? அதே மாதிரி இது 0 plus 1 1. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா 3 பேருக்கும் இந்த டயக்ராம்ல earliest start? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது 2 to 5 சொல்றான். 2 to 5 2 to 5 4. அப்போ 2 plus 4 எவ்வளோ 6. ஓகேவா? 3 to 6 எவ்வளோ சொல்றான் அவன்? இங்க 3 to 6 3 to 6 எவ்வளோ சொல்றாங்கன்னா 8ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 3 to 4 to 6 வந்து இங்க சொல்றாங்க 3 சொல்றாங்க. இப்போ 4 to 6 3னா இங்க ஆல்ரெடி வந்து 0 போட்டிருக்கோம், 0 plus 1 போட்டிருக்கோம், இங்க வந்து 3 போட்டிருக்கோம், இங்க 3 to 8ன்னு போட்டிருக்கோம். இங்க 3 to 7க்கு வந்து 5, இங்க 5 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க 4 plus 2 6 பார்த்தா மாதிரி இங்க வந்து எப்படி பார்க்கணும்னா 0 plus 2 plus 5 7. 0 plus 2 plus 5 வந்து 7. இங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு காமன் நோட் இருக்கும். அந்த காமன் நோடுக்கு இந்த பக்கமும் யூ ஆர் ஹேவிங் ஒன் டைரக்ஷன், இந்த பக்கமும் யூ ஆர் ஹேவிங் ஒன் டைரக்ஷன். கரெக்டா? அப்போ இந்த இந்த டைரக்ஷனும் இந்த டைரக்ஷனுக்கும் ரெண்டு நோடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். when you have two nodes you should take the greater one. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப just take எப்படி எடுத்துக்கலாம்னா இதாவது இப்போ நீங்க வரையற பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோட் டிராப் பண்ணது புரிஞ்சுதா உங்களுக்கு? இருக்கா டவுட்டா? ஃபர்ஸ்ட் இங்க நோட் டிராப் பண்ணியிருக்கோம் 1, இங்க இருந்து 2. ஓகே, அப்போ 0 plus 2 2. அதே மாதிரி 0 plus 1 இங்க 1. ஓகே, அதே மாதிரி இங்க வந்து இங்க ஒரு நோடு வரும். இந்த டயக்ராம்ல நான் வரையலன்னு நினைக்கிறேன். 0 plus 2 2. இங்க ஒரு நோடு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 0 plus 2 2ன்னு ஒரு நோடு இருக்கு இல்லையா? ஸோ அதனால சாரி 0 plus 2 2 இந்த நோட்ஸ். இப்போ இந்த நோடுலேருந்து 0 இது வந்து 0 plus 2 2 2 plus 8 வந்து 10 வருதா இதுக்கு? when you have a common node which has two directions ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 plus 8 எவ்வளோ 10. கரெக்டா? அதே மாதிரி 2 plus 8 10ன்ற மாதிரி 1 plus 3 எவ்வளோ 4. இப்போ இதுல எது கிரேட்டர்னு பார்க்கணும். 2 plus 3 10 1 plus 3 4 இதான கிரேட்டர். அதனால அது கிரேட்டர் நோட தான் இங்க போட்டுக்கணும். புரிஞ்சுதா? ஸோ அந்த கிரேட்டர் நோட் தான் earliest ஸ்டார்ட் நோடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ இங்க மார்க் பண்ணிட்டோம், இங்க மார்க் பண்ணிட்டோமா? இப்போ இங்க 6 வந்துருது. இங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு காமன் நோடு வருது, இங்கேயும் ஒரு காமன் நோடு வருது. ஸோ அதே மாதிரி தான் இங்க இங்க நோட் நம்பர் 8க்கு சொல்றேன். நோட் நம்பர் 8க்கு இது எப்படி போடலாம்? இங்க ஆல்ரெடி 4 இருக்கு. செவன் பிளஸ் 4 வந்து 11. ஓகே, ஆர் இன்னொன்னு வந்து என்ன சொல்லலாம் நம்ம 6 plus 1 7ன்னு சொல்லலாமா? 11 7 2 இருக்கா? அப்ப which is greater 11. அதனால 11 நோடு இங்க போடுறோம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் இப்ப நோடு போடுறேன். அதே மாதிரி நோடு 6க்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். கரெக்டா? நோடு 8க்கும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணினேன்.
நோடு 9க்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2 நோடு இருக்கு. எப்படி? ஒன்னு வந்து 10 + 5 15, இன்னொன்னு வந்து 11 + 3 14. 15 தான் கிரேட்டர். இப்போ நான் வரையறேன், உன்னை பாருங்க. இல்லடா, டைரக்டாவே போட்டுடலாம்டா. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால சொல்றேன். ஓகேவா? இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். 1 to 2, இது 1, ஓகே, இது 2. ஃபர்ஸ்ட் பிளாட்டிங் பண்ணிக்கலாம்டா. அடுத்தது 1 to 3, அடுத்தது 1 to 4. சரியா? இப்போ 1 to 4 பண்ணா 2 to 5. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் வரைஞ்சிருங்க, அதுக்கப்புறம் early start டைம் போடலாம். 2 to 5, அப்புறம் 3 to 6, அப்புறம் 3 to 7. இங்க தான் அந்த 3 to 6க்கும் 3 to 7க்கும் ஒன்று இருக்கு. இப்போ இதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் 3 to 6ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை 7ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் 2 பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல போட்டு காமிக்கிறேன். இது 7ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் 4 to 6, 4 to 6 இங்க கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இப்படி பண்றேன். ஓகேவா? 5 to 8, அப்புறம் 6 to 9, அப்புறம் 7 to 8, அப்புறம் 8 to 9. இது புரிஞ்சுதாடா? இந்த சார்ட் இப்ப ஃபர்ஸ்ட் போட்டது, பிளாட் பண்ணது ஸ்டெப் 1. கீர்த்தனா, நந்தனா, மித்ரா, இது புரிஞ்சுதா? இப்ப ஸ்டெப் 2 பாருங்க கண்ணா. ஸ்டெப் 2 போடுறேங்கண்ணா. இப்ப 1 to 2க்கு வந்து 2ன்னு சொல்றாங்களா, அது இங்க மார்க் பண்ணிக்கணும். 2 days. 1 to 3க்கு 2 days. 1 to 4க்கு 1 day. 2 to 5க்கு 4 days. 3 to 6க்கு 8 days. 3 to 7க்கு 5 days. 4 to 6க்கு 3 days. 5 to 8க்கு 1 day. 6 to 9க்கு 5 days. 7 to 8க்கு 4 days. 8 to 9க்கு 3 days. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 புரிஞ்சுதா? கீர்த்தனா, நந்தனா, மித்ரா, ஓகே. இப்ப பாருங்க கண்ணா, ஸ்டெப் நம்பர் 3 போடுறேன். ஃபர்ஸ்ட் earliest ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன், அப்புறம் earliest ஃபினிஷ் பார்க்கலாம். earliest ஸ்டார்ட், earliest ஸ்டார்ட். earliest ஸ்டார்ட்ன்றது இந்த 2 டப்பா இருக்கும், அதுல இந்த ஃபர்ஸ்ட் டப்பா. சோ அந்த மாதிரி டப்பா போட்டுக்கோங்க. கொசு கடிக்குது. டப்பா போட்டாச்சாடா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பவுமே இண்டிபெண்டன்ட் எவென்ட்றனால 0 தான். 0 + 2, இது மித்ரா ஆக்டிவிட்டி பண்ணலாமா ஒத்தத்ரா? 0 + 2 என்னடா மித்ரா? 2. கீர்த்தனா, 0 + 2 எவ்வளோ? 2. 0 + 1 எவ்வளோ? நந்தனா. அப்படியேடா, மித்ரா, கீர்த்தனா, நந்தனா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 0 + 1 என்ன? நந்தனா 1. மித்ரா இங்க சொல்லுங்க கண்ணா.
2 plus 4 என்ன இங்க இங்க 5க்கு போடணும் கண்ணா நம்ம சரியா ஒரு நிமிஷம் earliest start time ப்ளூல போடலாம் இப்போ 2 plus 4 எவ்வளோ அவ்வளவுதான் கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கண்ணா இப்போ நல்லா பாத்துக்கோங்க இது எல்லாமே ஒண்ணுட்ட ஒண்ணுத்த டிபெண்ட் ஃபாலோ பண்றது ஆனா இது மட்டும் பாருங்களேன் 8 மட்டுக்கும் ரெண்டு டைரக்ஷன்ஸ் வருது அப்போ அந்த கிரேட்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணணும் புரியுதா நீங்க சொல்லுங்க கண்ணா 5 plus 1 என்ன 6 இல்ல சாரி சாரி இங்க முடிச்சிடலாம் 2 plus 5 என்ன கீர்த்தனா இங்க போட்டுலாமா குட் இப்போ இந்த ரெண்டு நோடு இங்க வருது இல்ல இப்போதான் இந்த கிரேட்டர் கான்செப்ட் வரும் நந்தனா நீங்க கீர்த்தனாவே சொல்லுங்க கீர்த்தனா இப்போ இங்க வந்து ரெண்டு நோடு வருது கண்ணா ஒரு நோடு வந்து லைக் இட் இஸ் 6 plus 1 7 வருது கரெக்டா இன்னொரு நோடுக்கு என்ன வருது 7 plus 4 11 வருது எது கிரேட்டர் ரெண்டுத்துல அப்போ 11 இங்க போடணும் புரியுதா குட் நந்தனா நீங்க வாங்க நந்தனா அதே மாதிரி இது காமன் நோடு இந்த காமன் நோடுக்கு ரெண்டு டைரக்ஷன்ஸ் வருது அதே கான்செப்ட் தான் சரியா இப்ப பாருங்க 8 plus 2 என்ன கண்ணா இங்க என்ன வருது 1 plus 3 4 கரெக்டா நந்தனா எது கிரேட்டர் ஏன் உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவாவே எப்பவுமே கேக்குது எனக்கு டே ஒன்ல இருந்து ஓகே விச் எவர் இஸ் கிரேட்டர் இது இப்பதான் கேக்குது நல்லா கணீர்னு பேசுங்க பார்க்கலாம் 8 plus 2 10 1 plus 3 எது கிரேட்டர் இதுல ஆ அதான் இங்க போடணும் சரியா மித்ரா நீங்க வாங்க கண்ணா இப்ப பாருங்க இந்த நோடு திருப்பியும் ரெண்டுத்தோட டைரக்ஷன்ஸ் வருது அப்போ அதே மாதிரி சொல்லணும் கிரேட்டர் இதுக்கு எது ரெண்டும் கிரேட்டர் அதாவது நோட் 9க்கு ஒன்னு 11 plus 3 கரெக்டா இன்னொன்னு பாருங்க யோசிங்க இது இந்த நோடுக்கும் இந்த நோடுக்கும் தாண்டா இப்ப பேச்சு இங்க 10 இருக்கு கண்ணா இங்க 5 இருக்கு அப்ப இன்னொரு என்ன வரும் ஆ இப்ப எது கிரேட்டர் அவ்வளவுதான் ஏர்லியர் ஸ்டார்ட் புரிஞ்சுதா இப்போ ஸ்டெப் 1 வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கணும் ஸ்டெப் 2 இங்க நடுவுல எழுதிக்கணும் ஸ்டெப் 3 ஏர்லியர் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் புரிஞ்சுதா ஓகே இப்போ நம்ம அடுத்தது வந்து ஸ்டெப் 4 போறோம் ஸ்டெப் 4 டைம் இருக்கான்னு தெரியல இப்போ வந்து ஸ்டெப் 4 எப்படின்றத சொல்றேன் பாருங்க இப்போ இங்க 15 15ல இருந்து -5 10 ஓகேவா புரிஞ்சுதா 15 - 3 12 12 - 1 11 11 - 4 7 ஓகேவா இங்க வந்து இது எப்பவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 0 தான் இருக்கும் இங்க பாருங்க இங்க இருக்கா இப்போ 15 - 5 10 10 - 7 10 - 3 7 ஓகேவா இங்க எப்பவுமே 0 0வா தான் இருக்கும் அதே மாதிரி 12 - 4 8 இந்த இடம் பாருங்க கண்ணா 8 - 5 3ன்னு ஒண்ணு இருக்கு ஓகேவா இன்னொன்னு 10 - 8 2ன்னு இருக்கு எது லெஸ் எனக்கண்ணா இங்க பாருங்களேன் இப்ப முன்னாடி நம்ம ஆட் பண்ணினோம்ல there is a கிரேட்டர் பார்த்தோம்ல இப்ப ரிவர்ஸ் வரும்போது லெஸ் பார்க்கணும் நல்லா பார்த்துக்கோங்க
10 10 -8 2 ஒன்று, இன்னொன்னு 8 -5 3 3 எது லெஸ் இதுல? அதாவது இந்த நோடுக்கு சொல்றேன் 2ல, அதனால இங்க போட்டுக்கிறோம். எப்படி இந்த பக்கம் போகும்போது காமன் நோடுக்கு 2 டைரக்ஷன் இருக்கும்போது நம்ம இப்போ கிரேட்டர் பார்த்தா மாதிரி இதுக்கு இப்ப இது காமன் நோடு தானே, 2 டைரக்ஷன் கொடுக்கறதுல 3க்கு, அப்போ நம்ம அந்த லெஸ் தான் பண்ணணும். 3க்கு மட்டும்தான் நம்மளுக்கு காமன் நோட், மத்ததெல்லாம் இதுவா இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க. இது ஒரு போட்டேன்னா இப்ப பாருங்க கண்ணா, 11 இங்கேருந்து ஆரம்பிக்கலாம், 15ல இருந்து ஆரம்பிங்க. ஓகேவா? 15 நோடு தானே கடைசி நோடு, அங்கே ஆரம்பிக்கிறோம். இப்போ 15 -3 12. ஓகேவா? 15 -3 எவ்வளோ? 12. இங்க 12, அப்புறம் 12 - 1 எவ்வளோ? 11. இல்லடா அது எப்பவுமே லைக் ப்ரெடாமினண்டா இது இதுல இருந்து ஆரம்பிப்போம்டா, லாஸ்ட் நோட்ல இருந்து ஆரம்பிப்போங்கண்ணா. இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்ல, அப்படிதான் டிராவல் ஆகும். சில எக்ஸெப்ஷன்ஸ் தவிர இப்படிதான் டிராவல் ஆகும். ஓகேவா? 15 -3 12, 12 - 1 11, 11 -4 7, 11 -4 ஏன்னா இங்க டப்பா 7. ஓகேவா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 12 இருக்கா, 12 -4 8. ஓகேவா? 15 -5 10, -3 7. இங்க இந்த ரெண்டு நோடோட இது இருக்கிறதுனால எப்படி பண்ணுவோம்னா 10 -8 வந்து 2, 8 -5 வந்து 3. இதுல எது லெஸ் 2, அதனால 2 போடுறோம். அவ்வளவுதான். இது earliest start, அது earliest finish. புரியுதா? 2 - 2 0. இதுலயும் அப்படிதான் கண்ணா. இங்க பாருங்க, இது 3 நோடுக்கு வருது இல்ல, 2 - 2 0, 7 - 2 5, 7 - 1 6. இதுல எது லெஸ்? 0 தானே, அதனால அந்த 0 எடுத்து போடுறோம். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நோடுக்கு 2 இது இருந்ததுன்னா ஏர்லியஸ்ட் ஃபினிஷ்ல கிரேட்டர் எடுத்துக்கணும். அதே ஒரு நோடுக்கு இந்த டைரக்ஷன்ல 2 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லெஸ் எடுத்துக்கணும். ஏர்லியஸ்ட் ஃபினிஷ், ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட்ன்றது இப்படி இந்த பக்கமா வருது, ஏர்லியஸ்ட் ஃபினிஷ்ன்றது இந்த இந்த டைரக்ஷன்ல வருது, லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட். அப்ப அப்படி எடுக்கும்போது ஸ்மாலர் எடுத்துக்கணும் வேல்யூ. ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ், புரிஞ்சுதா? இத மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கடா அடுத்த கிளாஸ். இத பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவு கால்குலேஷன் திஸ் மைனஸ் திஸ் அப்படின்னு போட்டு ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து கட கட கடன்னு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். சரியா? ஃப்ரீ ஃப்ளோட் எல்லாமே பண்ணிடலாம். ஓகே, இந்த ஃபைல் அனுப்புறேன் பாருங்க. இதே மாதிரி எல்லா சம்ஸ்க்கு இதேதான் கான்செப்ட். இல்லஸ்ட்ரேஷன் 3 மட்டும் இதேதான் வரும் கண்ணா. 0 + 2 2, அப்புறம் 2 + 4 6. சரியா? 6 இதுல வந்து 2 நோடா ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஸோ 6 + 1 7, இன்னொன்னு வந்து 7 + 4 11. அதனால கிரேட்டரா எடுத்திருக்கோம். சரியா? இல்லஸ்ட்ரேஷன் 3யா 2வா? 3க்கும் அதே கான்செப்ட் தான். நீங்க என்ன பண்ணுங்க, 3யும் 4க்கும் இந்த ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் மட்டும் போட்டு பாருங்க. 3க்கும் எதுக்கும் சொன்னா 4க்குமா? இல்ல, 3க்கும் எந்த சம் பார்த்தோம் இப்போ நம்ம? 3யா?
ஓகே சரி 3 மட்டும் போட்டுக்கோங்கடா ஃபர்ஸ்ட். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட்டும் ஏர்லியஸ்ட் ஃபினிஷும் பண்ணுங்க. இந்த ஃபைல் அமுச்சு விடவா உங்களுக்கு? ஆ ஓகே கண்ணா. தேங்க்ஸ் வஷிதா. சாரி தேங்க்ஸ் நந்தனா. தேங்க்ஸ் கீர்த்தனா. தேங்க்யூ கண்ணா.